வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களின் போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் போக்குவரத்து சேவை எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், அங்க போக்குவரத்து சேவை எப்படி இருக்கு? அரசு எப்படி சமாளிக்குது திருவள்ளூர்ல? மணிமாறன், திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 5 போக்குவரத்து பணிமனை இருக்கிறது. திருத்தணி, திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, பொன்னேரி ஆகிய பணிமனைகளும், அதே போல சென்னை கோயம்பேட்டில் பிரத்யேகமாக கோயம்பேடு 2 என்ற ஒரு பணிமனையும் இருக்கிறது. ஆக மொத்தம் 5 பணிமனைகளில் 158 புறநகர் பேருந்துகளும் 71 நகர்ப்புற பேருந்துகளும் என மொத்தமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 229 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர்கள் நேற்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்றைய நிலவரப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையான பேருந்துகள் இயக்கப்பட்டன. குறிப்பாக 229 பேருந்துகளில் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நேற்று இயக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 93% இந்த பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் இன்று 2வது நாளாக காலை முதலே பெரும்பான்மையான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூரிலிருந்து உள்ளூர் செல்லக்கூடிய பேருந்துகள், அதே போல பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் என பேருந்துகள் அனைத்துமே இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகளை இயக்குவதற்காக தற்காலிக பணியாளர்களை போக்குவரத்து துறை நியமித்திருக்கிறது. அவர்களின் அசல் ஆதார் கார்டு, அதே போல ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவைகளையும் பரிசீலித்து இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 30 தற்காலிக ஓட்டுநர்களும், அதே போல 25 நடத்துனர்களையும் போக்குவரத்து துறை நியமித்து தற்காலிக பணியாளர்களாக அவர்களை வைத்துக்கொண்டு இந்த ஒட்டுமொத்த இந்த வழித்தடங்களிலும் இந்த பேருந்து சேவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சென்னை கோயம்பேடு 2 இருக்கக்கூடிய, அதாவது அங்கிருந்து ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தில் மட்டும் நிரந்தர பணியாளர்களை வைத்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்று தற்காலிக பணியாளர்களை கொண்டு இயக்கப்பட்ட பேருந்துகள் சில இடங்களில் விபத்துகள் ஏற்படுத்தியதை அடுத்து கோயம்பேட்டிலிருந்து செல்லக்கூடிய அந்த வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகளுக்கு மட்டும் நிரந்தர பணியாளர்களை வைத்து இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து அதுபோல் இயங்குவார்கள் எனவும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி பெரும்பான்மையான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.